ஹலோ, வெல்கம் டு அரவுண்டாச்சி. இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்கும் காய்கறி செடிகள் பார்க்கலாம். இது வெங்காய செடி. வெங்காயம் நம்முடைய சமையலில் மிகவும் முக்கியமான ஒன்று. இதை வீட்டில் வளர்ப்பது மிகவும் எளிது. சிறிய மண்ணிலோ அல்லது குடுவையிலோ கூட நன்றாக வளர்க்க முடியும். பசுமையாக வளர்ந்திருக்கும் இந்த செடிகளை பார்ப்பதே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து இங்கே வெண்டைக்காய் செடிகள் இருக்கின்றன. வெண்டைக்காய் மிகவும் ஆரோக்கியமான காய்கறி. வீட்டிலேயே வெண்டைக்காய் செடி வளர்ப்பது மிகவும் எளிது. நல்ல சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் நட்டால் அது வேகமாக வளர்ந்து காய்களை தர ஆரம்பிக்கும். இந்த செடியிலிருந்து பசுமையான வெண்டைக்காய்களை பறித்து நம்முடைய சமையல்ல பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் புதினா இலைகள். புதினா மிகவும் மணம் நிறைந்த ஒரு அருமையான மூலிகை செடி. நம்முடைய சமையலில் இதை பல விதமாக பயன்படுத்தலாம். புதினா இலைகளை சட்னி, சம்பல், சாதம், ஜூஸ் போன்ற பல உணவுகளில் சேர்த்தால் சுவையும் மணமும் அதிகரிக்கும். குறிப்பாக வெயில் காலத்தில் புதினா உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. தேவையான நேரத்தில் இங்கே இருந்து பசுமையான புதினா இலைகளை பறித்து சமையலில் பயன்படுத்துகிறோம். வீட்டில் நாமே வளர்த்த புதினா இலைகள் மிகவும் பசுமையாகவும் மணமாகவும் இருக்கும். பனானா பெப்பர் செடி. இந்த மிளகாய் வகை நீளமாகவும் சற்றே வளைந்த வடிவிலும் இருக்கும். அதனால் இதை பனானா பெப்பர் என்று அழைக்கிறார்கள். பனானா பெப்பர் பொதுவாக அதிக காரமாக இருக்காது. அதனால் சமையலில் பலவிதமாக பயன்படுத்தலாம். சிலர் இதை சாலாட், சம்பல் அல்லது கறிகளில் சேர்த்து சாப்பிடுவார்கள். வீட்டிலேயே இப்படிப்பட்ட மிளகாய் செடிகளை வளர்த்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்துள்ள பச்சை மிளகாய் செடி. வீட்டில் வளர்த்த மிளகாய் செடியிலிருந்து நேராக பறித்து பயன்படுத்துவது ஒரு தனி சந்தோஷம். இந்த செடிக்கு நல்ல சூரிய ஒளியும் சரியான அளவு தண்ணீரும் கொடுத்தால் தொடர்ந்து மிளகாய்களை தரும். அதனால் வீட்டுத் தோட்டத்தில் மிளகாய் செடி வளர்ப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பயத்தங்காய் செடியை பார்க்கலாம். இந்த செடி மெதுவாக மேலே ஏறி வளரக்கூடிய ஒரு செடி. அதனால் இதற்கு அருகில் கம்பி அல்லது ஆதாரம் வைத்தால் மிகவும் நன்றாக பரவி வளர்கிறது. இப்போது இந்த செடியில் ஏற்கனவே 3 பயத்தங்காய் வந்திருக்கின்றன. அவை மெதுவாக நீளமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் அவை முழுவதும் வளர்ந்து பறிக்க தயாராகிவிடும். இந்த செடியும் தொடர்ந்து இன்னும் பல காய்களை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் இதை கவனமாக பார்த்து கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நீங்க பார்க்குறீங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் தக்காளி செடி. இந்த செடி மிகவும் நன்றாக வளர்ந்து இருக்கிறது. இதில் பல தக்காளி காய்கள் வந்திருக்கின்றன. இப்போது அவை பச்சையாக இருக்கின்றன. இன்னும் பழுக்க வேண்டியுள்ளது. இன்னும் சில நாட்களில் இந்த தக்காளிகள் சிவப்பாக பழுத்து மிகவும் அழகாக மாறும். அப்போது அவற்றை பறித்து சமையலில் பயன்படுத்தலாம். ஒரே ஒரு செடியில் இவ்வளவு தக்காளிகள் வந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது வீட்டு தோட்டத்தில் இருக்கும் கத்திரிக்காய் செடி. இப்போது இதில் அழகான பூ வந்து விட்டது. பூ வந்துவிட்ட பிறகு சில நாட்களில் கத்திரிக்காய் உருவாக ஆரம்பிக்கும். இந்த செடியையும் கவனமாக நீர் ஊட்டுதல், நல்ல சூரிய ஒளி மற்றும் உரம் கொடுத்து வளர்த்தால் அது விரைவில் நல்ல கத்திரிக்காய்களை தரும். வீட்டிலேயே சிறிய இடத்தில் சில காய்கறி செடிகளை வளர்த்தால் அது மனதுக்கு மகிழ்ச்சியும் சமையலுக்கு ஆரோக்கியமான உணவும் தரும். இவையெல்லாம் நாங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்காக மட்டும் வளர்க்கும் செடிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வீட்டு தோட்ட வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.